அதாவது இன்னைக்கு வந்து கொரியர் லீவு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நமக்கு நம்முடைய கஸ்டமர் வந்து பேரித்தம்பழம் கேட்டிருந்தாங்க. அது வர்றதுக்கு 2 நாள் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேரித்தம்பழத்தை எப்படியாவது கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய சொந்தமாக என்னுடைய வண்டி எடுத்துட்டு முத்துப்பேட்டை, திருப்பூண்டி, திருவாரூர் இந்த 3 இடங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு போகிறது. ஏன்னா இந்த பேரித்தம்பழம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோ. ஸோ சிரத்தை எடுத்து வந்தோம் அழகான முறையில். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ முத்துப்பேட்டையை முடிச்சிட்டோம், திருப்பூண்டியை முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விருந்தோம்பல் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து திருவாரூர் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கருவாடு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ கருவாட்டு பிரியர் நாங்கள். அதனால் இந்த புத்தூர் அப்படிங்கிற ஊர், அப்படின்னா வாஞ்சியூருங்கிற இடத்துல கருவாடு நல்லா இருக்குன்னாங்க. இப்போ வந்து இந்த புத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த புத்தூரில் கருவாடு வாங்கிட்டு திருவாரூரில் போய் ஃபைனலாக அவங்களுடைய பார்சலையும் இறக்கிட்டு திரும்ப காயல்பட்டினம் திரும்பணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. தொடர்ந்து இணைந்துருங்க. அவங்க சொன்னபடியே புத்தூர் வந்துட்டோம். இந்த புத்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கருவாட்டு மனமே தெரிஞ்சு போனாங்க. சாலையுடைய 2 புறத்திலும் நூற்றுக்கணக்கான கடைகள், கருவாட்டு கடைகள். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சொன்னால் அந்த கருவாட்டு மனம் தான். கருவாட்டை வாடம்பாங்க. நமக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் கருவாட்டு மனம் தான். ஏன்னா அது கருவாட்டை வைக்கிற மாதிரி வைக்கணும். அது குழம்பு கருவாட்டை வைக்கிற மாதிரி வச்சா கருவாட்டு நல்லா இருக்கும். காரு, பஸ்ஸு, வேனு எல்லாமே வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ வந்து இந்த ஏரியாவில் வந்து சேல்ஸ் அப்படி நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா சாரையாக மக்கள் வர்றாங்க. திருவிழாவுக்கு வந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. இந்த ஊருக்கு பேர் அக்கா, இந்த ஊருக்கு பேர் என்னது? நாகப்பட்டினத்தில். இது என்ன ஊர்? புத்தூரா? புத்தூர் கருவாடு. வேனு ஃபுல்லாக வந்து வேனு, பஸ்ஸு, காரு எல்லாம் வரிசையாக நிறுத்தி இங்கே கருவாடை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ கருவாடுகள் விதவிதமாக கருவாடு வச்சுருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்க்காத கருவாடுகள்லாம் நிறைய எக்கச்சக்கமாக. இதுலேயே ஒரு 40 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சென்னாக்குனி மாசி பொடிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நெத்திலி, நம்மளாமல் ஊளா மீன், காளா மீன் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒருத்தாக தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்க. இது வந்து கூனி மாசி அப்படிம்பாங்க. ஆமாம், இது வந்து படி வந்து 50 ரூபாயா. இது என்ன கருவாடு? இது சூர மீன் இருக்குல்ல, அது சரி, மாசிக்கு உள்ளது. இது எக்கச்சக்கமான கருவாடுகள் வச்சுருக்காங்க. அதில் நெத்திலி ஒரு பக்கம். ஸோ எந்த ஊர் தான்? இல்லை அவங்கள அக்கா காட்டுறேன். ஆமாம், ஸ்குவிட்டு கூட வச்சுருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் வாழை மீனா? வாழை மீன், ஸ்குவிட்டு. கொடுவா கருவாடு. கொடுவா கருவாடை காட்டுங்க. அது கிளி மீனில் என்ன? கொடுவா காட்டுங்க. கொடுவா அதுக்கு கிளி இருக்கட்டும். அது வேண்டாம். அதுக்கு இதுக்கு கிளிக்கு பின்னால் இருக்குது என்னது? அது எடுங்க பார்ப்போம். அதை அப்படி தூக்கி காட்டுங்களேன். ஆமாம், இது கொடுவா கருவாடு. இது வெள மீன். நான் குறைச்சி போட்டு ஆரம்பம் வாங்கிட்டு போ. குழம்புல போட்டால் கரையுமா? கரையும். வெள மீன். சரி, சூப்பராக இருக்கு. அக்கா வெள மீன் காட்டுறாங்க, பார்ப்போம். அக்கா இது என்ன பொடிக்கா? இந்த பொடி என்ன பொடி? சென்னாக்குடி பொடியா? இது இறால் பொடி. இறால் வச்சுருக்காங்க. நெத்திலி. ஆஹா, நம்ம ஐட்டம். இது என்ன கருவாடு? சுறா. சுறா. பேசாமல் இங்கேயே தங்கி எல்லாம் போல இருக்கு. ஒரு பாயும் தலைவணி கொண்டு வந்தால் இங்கேயே படுத்துடலாம். இந்த கருவாட்டு வாடகையிலேயே உட்காந்துடலாம் போல தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு கருவாட்டு மனமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கத்திரிக்காய் போட்டு, ஏன்னா ஒரு பீஸ் மாங்காய் போட்டு, புளியை கறந்து ஊற்றி நல்ல மசாலா போட்டு, அது காயல் மசாலா, நம்ம மசாலா போடுவோம். காயல் மசாலா போட்டு இந்த கருவாட்டு குழம்பை வச்சு உறுப்பான சோறு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். அக்கா சொல்கிறாங்க, ஒரே சொல்லத்தனை செய்கிறீங்க, எச்சி ஊற அளவுக்கு சொல்கிறீங்க, நான் வாங்க மாட்டிருக்கீங்களேன்னு. வாங்குவோம். கூனி மாதம் 1 கிலோ வாங்கியாச்சு. இங்கே போடுறாங்க பாருங்கள். இது வஞ்சிரம். அதாவது நம்ம ஊரில் நெய்மீன்பாங்கல்ல, நெய்மீன் கருவாடு. நெய்மீன் தான் சொல்லுவீங்களா? சரி, அதை வச்சுருக்காங்க பேப்பரில். சென்னாங்குனி பொடியை வச்சு என்ன செய்யணும்? சென்னாங்குனி பொடி என்ன செய்யணும் அது சொல்லுங்கள். இது என்ன கருவாடு? இது வஞ்சிரம் தான். சரி, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. 1 கிலோ. சரி, வரேன். வேறு ஏதாவது கருவாடு வீட்டில் கேட்டுக்கிறேன். ஒரு வழியாக கருவாடு வாங்கியாச்சு. ஏன்னா அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட, எல்லாம் எச்சில் விடுற மாதிரி பேசத்தானே செய்றீங்க, வாங்க மாட்டீங்களேன்னு. 2000 ரூபாய்க்கு கருவாடு வாங்கியாச்சு. அவருக்கு ஒரு 500 ரூபா நம்ம கூட வந்தவருக்கு 2500 ரூபாய்க்கு.
என்ன கருவாடுலாம் வாங்கினேங்கிறத சொல்கிறேன் பாருங்க. நெய்மீன் கருவாடு 1 கிலோ வந்து 700 ரூபா தான் போட்டிருக்காங்க. கூனி வந்து ஒரு படி 50 ரூபா தான் போட்டிருக்காங்க. சுறா இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. ஒய்ஃப் சொன்னாங்க சுறா கருவாடு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அக்காட்ட கேட்டேன் எப்படி சுறா கருவாடு என்ன பண்ணணும்னு கேட்டேன். குழம்பு வைக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வெள்ளாம்புடி நெத்திலி மாதிரி இருக்குங்களே அதில் ஒரு 1/2 கிலோ 300 ரூபா போட்டிருக்காங்க. வாழை மீன் அதாவது சுண்ணாம்பு வாழை, அதில் வந்து சைடில் தான் முள் இருக்கும், நடுவில் முள்ள உருவியெல்லாம் எடுத்துடலாம், அது நல்லா இருக்கும். ஒய்ஃபும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ வாழைக்கருவாடு 1/4 கிலோ 100 ரூபா தான் போட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னா கருவாடு ஒரு 1/4 கிலோ, அது 100 ரூபா. கொடுவா சூப்பரான ஒரு கொடுவா எடுத்தேன், முழு கொடுவா, அதோடு சேர்த்து ஒரு பாதி கொடுவா சேர்த்து 1 கிலோ எடுத்தேன். மொத்தமே 500 ரூபா போட்டிருக்காங்க. கூனி பொடி, ஆமாம் கூனி பொடின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா அந்த கூனியை இடித்து அதில் வத்தல், அப்புறம் வந்து ஜீரகம் என்னமெல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க. இட்லி பொடி மாதிரி இருக்குது. ஸோ அந்த இட்லி பொடி மாதிரி இருக்கிறதே நீங்கள் இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த கூனி பொடியும் வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாம் சேர்த்து 2100 ரூபா வந்துச்சு. 100 ரூபா குறைச்சிட்டாங்க. கூடுதலாக கொடுத்துட்டேனா இல்லை குறையாக கொடுத்துட்டேனான்னு தெரில. விலையை பற்றி எனக்கு தெரில. கருவாடுன்னா பைத்தியம், அதனால் இறங்கிட்டேன், களத்தில் இறங்கிட்டேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி கருவாடுகள்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இருந்தாலும் சரியான விலையாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி அக்கா. இங்கே வாங்க, எப்படி வாங்க. அக்காட்ட வாங்கிட்டேன், அக்காட்ட கருவாடு வாங்கிட்டேன். நாளைக்கு வரணும். இது எத்தனை மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம்? நான் வாங்கின கருவாடு 1 மாசத்துக்கு மேலே சாப்பிடலாம். 1 மாசமா 6 மாசமா? 6 இது 1 மாசத்துக்கு செத்து சரி, ஃபேமிலியோட வாங்க. வாங்க வரணும். போன் நம்பர்லாம் கொடுத்து அனுப்புறோம். வரணும் எல்லாமே. கரெக்ட், நல்லா இருந்தது. இனி இப்ப விதவிதமான கருவாடுகள் விதவிதமா சாப்பிடணும். நோம்பு வருது இல்லையா? நோம்புக்கு கருவாடு ரொம்ப முக்கியம். சரி. ஸோ ரொம்ப நன்றிமா. போயிட்டு வரமா. பாய். போயிட்டு பாய். எல்லாம் வரணும், குடும்பத்தோட வரணும். நீங்க விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. நான் சொன்ன மாதிரி பாயந்தலவனி கொண்டு வந்து எங்கேயே படுத்தலாம் போல் இருக்கு. ஸோ இங்கிருந்து நாங்கள் விடைபெறோம். இப்போ திருவாரூர் போயிட்டு இருக்கோம். திருவாரூர் போயிட்டு அந்த பார்சலையும் கொடுத்துட்டு நேராக ஊருக்கு போக வேண்டியது. எல்லாம் கருவாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. என்ன வேணுமா? என்ன சொல்லுங்க. டீ இப்போ நீங்கள் சொன்னதே டீ சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் வர்றேன். உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நான் அதையும் சொல்லிடுறேன், வீடியோவில் சொல்லிடுறேன். ஆமாம், அதையும் சொல்லிடுவோம். அதாவது புத்தூருங்கிற ஊர் வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் இருக்குது. வேளாங்கண்ணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கருவாடு கடையாக இருக்கும். உங்கள் அக்கா பேர் நேசக்கண்ணு. அக்கா கிட்ட வாங்க, ஆளை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஐயா வந்து டீ வாங்க போயிருக்காரு. எவ்வளோ கெஞ்சினார் டீ குடின்னு. வேண்டாம், இப்போ டைம் இல்லை, நாங்கள் போகணும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் போகிறேன்னு சொல்லி விடைய பெற்றேன். அக்கா நீங்கள் டீ குடின்னு சொன்னதே எங்களுக்கு இல்லை. ஐயோ காலையில் போகிறதுக்கு நேரம் இல்லை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் இருக்காங்க. அதனால் நான் நேரத்தோட வீட்டுக்கு போகணும். ஓகே, வர்றேங்க்கா. பாய். போயிட்டு வரேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பாய்.